போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோடைய தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்த வகுப்பில் வந்துட்டு ஓவியத்தோடைய வகைகள் பார்த்தோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டுப்புற இலக்கியம், அந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் நாட்டுப்புற இலக்கியங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். நாட்டுப்புற கலைகள் அதனோடு தொடர்புடைய ஒரு இன்டைரக்ட் சிலபஸ், ஓகேங்களா. நாட்டுப்புற கலைகள் பார்த்துட்டு வந்தோம். அந்த கலைகளோட தொடர்ச்சியாக நமக்கு 2 கலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிற்பக்கலை, ஓவியக்கலை. சிற்பக்கலை கடந்த வகுப்பில் பார்த்தாச்சு. ஓவியக்கலையில் கடந்த வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணி பாதி வாரம் முடிச்சிருக்கோம். அந்த மீதி ரிமைனிங் வந்துட்டு நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓவியக்கலையோடைய வகைகள், ஓவியத்தோடைய வகைகள் என்னென்னலாம் இருக்குது, அந்த வகைகள்லாம் எங்கெங்கே வரைஞ்சிருக்காங்க, எப்படியாப்பட்ட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓவியத்தோடைய வகைகள், ஓவியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஓவியங்கள் பழங்காலத்திலிருந்து தற்காலிகம் வரைக்கும் வரையப்பட்டு வருகிறது. இன்னமும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் இது எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அப்படி என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், திரை சீலை ஓவியம். அதாவது பார்த்திங்கன்னா சீலை, அதாவது துணி ஓவியத்தை தான் நம்ம திரை சீலை ஓவியம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கடந்த வகுப்புலேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓவிய எழினி கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தோம். அந்த திரை சீலை ஓவியம், துணி ஓவியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம். இந்த கருத்துப்பட ஓவியத்துக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுதான் நம்ம கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. கடைசியாக நவீன ஓவியம். நவீன ஓவியன்றது இப்போ வரைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஓவியங்கள், ஓகேங்களா. குகை, சுவர், துணி, ஓலைச்சுவடி, செப்பேடு, தந்தம், கண்ணாடி, தாள், கருத்துப்படம், அதுக்கப்புறம் நவீன ஓவியம் எப்படின்னு சொல்லிட்டு 10 வகையான ஓவியங்கள் இருக்குது. இதில் 1 by 1 பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குகை ஓவியம். ஸோ குகை ஓவியம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது பழங்கால மக்கள் தான். ஏன்னா பழங்கால மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாஷைகள், அதாவது மொழிகள் அப்படின்னு ஒன்று தெரியாது, ஓகேங்களா. இந்த மொழிகள் வந்துட்டு தெரியாத காலத்தில் ஓசை வந்திருக்காது, மொழிகள் வந்திருக்காது, ஒலி சவுண்ட் அப்படின்னு ஒன்றே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்துட்டு பழங்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாகரிகம் வளராத காலகட்டம். அந்த மக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்தை ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்க, இல்லைனா ஒரு குழுவிலேருந்து இன்னொரு குழுவுக்கு கருத்துக்களை தெரிவிக்க அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்கன்னா ஓவியத்தை தான் பயன்படுத்தினாங்க. அதனால தான் நம்ம ஓவியத்தை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓவியத்தை எழுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்னா பரிபாடல். இதுவும் நம்ம கடந்த வகுப்புலேயே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பழங்கால மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக ஓவியத்தை வரைஞ்சாங்க. அப்படி அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் பார்த்திங்கன்னா அந்த பழங்கால மக்கள் தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா குகை. அந்த குகையில் இருக்கக்கூடிய பாறைகளில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது நான் இன்றைக்கி வேட்டையாட போகிறேன் அப்படின்னா வேட்டையாடுற மாதிரி ஒரு உருவத்தை செதுக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு மீன் சாப்பிட போகிறேன் அப்படின்னா மீன் அப்படின்றதுக்கான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பெண் வந்து வேட்டையாடிய ஓவியங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே பழங்கால மக்களோடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கான கருவூலமாக இருக்குது இந்த குகை ஓவியம், ஓகேங்களா. அழிஞ்சிட்டு வர ஓவியத்தில் இதுவும் ஒன்று. பல குகைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிட்டு வருது, அங்கே இருக்க ஓவியங்களும் மறைஞ்சிட்டு வருது, ஓகேங்களா. ஸோ அப்போ குகை ஓவியம் அப்படின்னா பழங்கால மனிதர்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருவூலம், ஓகேங்களா. பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் குகை, அவர்களால் வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த குகை ஓவியம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்திகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு அந்த காலத்து மக்களுடைய ஓவியத்தை இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வரலாற்று செய்தி, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க பொருட்கள், அந்த பொருட்களை பற்றின ஓவியங்கள் அதில் இருக்கும், ஓகேங்களா. இதை வச்சே நம்ம ஒரு வரலாற்றை கட்டமைக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழுக்கள் இல்லைன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்திகளை பரிமாற்றிக்கொள்வதற்காக, அதாவது தனக்கு மொழி ஒளி அப்படின்ற வகைப்பாடு தெரியாதுன்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஓவியம் தான் குகை ஓவியம். இதில் வேட்டையாடுதல், வேட்டைக்கு செல்லுதல், அதுக்கப்புறம் நடனமாடுதல், போர் செய்தல், இது மாதிரியான பல ஓவியங்களை நம்ம பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ குகை ஓவியம் வந்துட்டு பெரும்பாலும் கோட்டு ஓவியமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு தெரியாது. ஸோ கலர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க ஒரு கோடை வச்சு, அதாவது ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல் மேலே அவங்க செதுக்கியிருப்பாங்க, ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. இதை வந்து கோட்டு ஓவியம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வண்ணங்கள் கொண்டு வரையப்படாத ஓவியம் புனையா ஓவியம் அல்லது மென்கோட்டு ஓவியம் அல்லது கோட்டு ஓவியம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ ஓவியம் வரைகிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கோடுகள் 3 இருக்குது. நேர்கோடு, கோணக்கோடு,
வளைகோடு. இப்படி வரைஞ்ச ஓவியத்துக்கு பேர் தான் கோட்டோவியம். பழங்காலத்து குகைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கோட்டோவியம் தான். அதில் கலர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நாகரிகம் கொஞ்சம் வளர்ந்தது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வரைஞ்ச ஓவியத்தில் அவனே கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கா தோணியிருக்கு. அப்படி அவன் கலர் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணான்னா, மண் மற்றும் கல்லுடைய துகள்கள். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மண் மற்றும் கல்லுடைய துகள்கள்லாம் எடுத்து அதில் வந்துட்டு கலக்கிறான். ஓகேங்களா? ஸோ கலர் கலரான மண் எடுத்து அதில் வந்து இது பண்ணுறான். ஸோ அதன் மூலிமா அவன் வந்து இப்போ வந்து அந்த கோட்டோவியத்துக்கு கலரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? பழங்கால குகைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் கோட்டோவியம். ஸோ அந்த கோட்டோவியத்துக்கு கலர் கொடுக்கறதுக்காக அவனால் யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் 2 மண் மற்றும் கல் துகள்கள். ஓகேங்களா? ஸோ இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆல்ரெடி சொன்னது தான், பழந்தமிழருடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழந்தமிழருடைய வாழ்க்கை முறை அறியக்கூடிய ஒரு கருவூலமாக திகழக்கூடியது தான் இந்த குகை ஓவியங்கள். இந்த குகை ஓவியம் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மொழி வளர்ச்சி அடையாத காலத்தில் அவனுடைய மொழியாக இருந்திருக்கு இந்த ஓவியம். ஓகே. ஸோ அடுத்து சுவர் ஓவியம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனிதன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டான். ஸோ குகையிலேருந்து அவன் வீடு கட்டி வாழக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கான வீடுகளை கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்டப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அவன் சுவர்களில் ஓவியத்தை வரைஞ்சிருக்கான். இதுதான் சுவர் ஓவியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுவர்களில் மட்டும்தான் மனிதர்கள் வந்துட்டு ஓவியத்தை வரைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சுவர்களையும் தாண்டி, வீட்டு சுவர்களையும் தாண்டி அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் இந்த மாதிரி இடத்துலையும் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஓவிய திறமையை காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா சுவர் ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற ஒரு பழமொழி நமக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பழமொழிக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த சுவர் ஓவியம். மனித நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கோவில்கள், வீடுகள், மண்டபங்கள், அரண்மனைகள் இதெல்லாம் கட்ட ஆரம்பித்தான். அப்படி கட்டப்பட்ட அரண்மனைகளில் நம்ம இப்போல்லாம் இன்டீரியர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அப்போ அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் ஓவியத்தை கொண்டு தான் தன்னுடைய வீட்டை அழகாக்குவான். இதை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். வீட்டோடைய அழகை ஓவியத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு புறநானூறு ஓவத்தனை இடனுடை வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, சுவர்களில் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிறந்த சுவர் ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்னவாசல் குகை ஓவியம். ஓகேங்களா? சிறந்த சுவர் ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு சித்தன்னவாசல் ஓவியம். இந்த சித்தன்னவாசல் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாம். சித்தன்னவாசல் பாண்டியர் காலத்தால் வரையப்பட்டது. ஸோ இந்த பாண்டியர் காலம் 9ஆம் நூற்றாண்டில் அவனிப சேகர ஸ்ரீவல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரையில் இளம் கௌதமனார் அப்படின்ற ஒரு ஆசிரியரால் வரையப்பட்ட ஓவியம் தான் சித்தன்னவாசல் ஓவியம். ஸோ ஓகே, இந்த சித்தன்னவாசல் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. ஓகே, சுவர் ஓவியம் வரையணும்னா நம்ம வெறும் சுவரில் அப்படியே வரைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அந்த சுவர் ஓவியம் வரைகிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆற்று மணலோட சுண்ணாம்பை சேர்ப்பாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆற்று மணல் ப்ளஸ் சுண்ணாம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து சுவர்களில் சமப்படுத்துவாங்க. ஓகேங்களா? தான் வீடு கட்டின சுவர்களில் ஆற்று மணல் சுண்ணாம்பு ரெண்டுத்தையும் கலந்து அந்த சுவர்களில் தடவி ஃபுல்லாகவே சுவரை சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரமாக இருக்கும்போது சிலர் வரைவாங்க. சுவர் உலர்ந்த பிறகு வரைகிறதுக்கும் சில பேர் உண்டு. ஓகேங்களா? ஈரமாக இருக்கும்போது வரைஞ்சிங்கன்னா நல்லா நமக்கு வரைய முடியும். உலர்ந்த பிறகு வரையக்கூடியதுனால பார்த்திங்கன்னா ஓவியத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால வரையப்படக்கூடியது. ஓகேங்களா? ஆக மொத்தம் என்ன, நம்ம வெற்று சுவரில் வரைய முடியாது. ஓகேங்களா? வெற்று சுவரில் வரைய முடியாது. அந்த சுவர் ஓவியம் வரைகிறதுக்குன்னே பார்த்திங்கன்னா நம்ம சுவரை பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்துறதுக்கான 2 பொருள் தான் ஆற்று மணல், சுண்ணாம்பு. ஓகேங்களா? ஆற்று மணல் ப்ளஸ் சுண்ணாம்பை எடுத்து நல்லா கலந்து அந்த சுவரில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த சுவரை நல்லா பக்குவப்படுத்திட்டு ஈரமாக இருக்கும்போதும் வரைவாங்க, காஞ்ச பிறகும் உலர்ந்த பிறகும் வரைகிற மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். ஓகே. ஸோ தஞ்சை பெரிய கோவில் யாருடைய ஓவியக்கலைக்கு சான்றாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலத்துடைய ஓவியக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள் காலத்தில் தஞ்சை பெரிய கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் பார்த்திங்கன்னா ஓவியத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு நாயன்மார்கள் அப்படின்னா நமக்கே தெரியும். நாயன்மார்கள்ன்றது பார்த்திங்கன்னா சிவனை வழிபடக்கூடியவங்க. நம்ம வகுப்பில் இதை நம்ம பார்த்துருக்கோம். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர் இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி சுந்தரர். ஓகேங்களா? சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு குறிக்கிற மாதிரியான ஓவியங்கள் இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இடம்பெற்றிருக்கு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் சுவர்
ஓவியத்துக்கான ஒரு சான்றுகள். ஓகேங்களா? சுவர் ஓவியத்துக்கான சான்றுகள் கிடைச்சுள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு தஞ்சை பெரிய கோவில். அதில் யாருடையதுன்னா 63 நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை முறையை வந்துட்டு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இப்படி ஓவியமாக வரைகிறதுக்கு அவங்க அந்த சுவரை பக்குவப்படுத்தி தான் வரைஞ்சிருப்பாங்க. அதை பக்குவப்படுத்தக்கூடிய முறையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது துணி ஓவியம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். துணி அப்படின்னா திரைசீலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரைசீலையில் ஓவியம் வரைகிறது வந்துட்டு ஓவிய எழினி கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். ஓவிய எழினி அப்படின்னு சொல்லிட்டு திரைசீலையில் இது பண்ணியிருக்கலாம். இந்த திரைசீலை ஓவியம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திர சபை. ஓகே, இறை நடனம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் சித்திர சபை. அதை ஏன் நம்ம சித்திர சபைன்னு சொல்கிறோன்னா அந்த பிளேஸ் அந்த சபை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திரை சீலைகள் தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த திரை சீலைகள் வெறும் எம்டியாக இருந்ததை பார்த்து இதுலேயும் நம்ம ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த ஓவிய புலவர்களால் வரையப்பட்டது தான் நமக்கு திரை சீலை ஓவியங்கள். இந்த திரை சீலை ஓவியங்களை வச்சதால தான் அந்த சபைக்கு பேர் சித்திர சபைன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆடல் மகள் மாதவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் திரை சிலை தொகுத்திருப்பாங்க. நமக்கே தெரியும் ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா ஒரு கேப் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இடைவெளி விட்டாலும் சரி, ஒரு நாடக கதை மாந்தர் போயிட்டு இன்னொரு கதை மாந்தர் வரணுனாலும் சரி, இடையில திரை சிலை தொங்க விடுவாங்க. அப்படி திரை சிலை தொங்க விடும்போது அந்த திரை சிலை எம்டியாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரை சிலையில் ஏதாவது ஒரு உருவத்தை வந்துட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஓவியமாக. ஸோ இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்தே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரமே நமக்கு மிக பழமையான ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தில் 2ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய காப்பியத்திலே வந்துட்டு பார்த்திங்கன்னா திரை சிலையில் ஓவியம் வரைஞ்ச செய்தி இருக்குன்னா அப்போ இந்த ஓவியம் எங்கேருந்து ட்ராவல் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? துணிகள்லேயும் ஓவியம் வரைய முடியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாறைகளில் வரைஞ்சிருக்காங்க, சுவர்களில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ வீடு கட்டி வாழ்ந்ததுக்கப்புறம் சுவர்கள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய சாளரங்கள் ஜன்னல்கள்னு சொல்லுவாங்க. அதை மறைக்கிறதுக்காக திரை சிலை தொங்க விட்டாங்க. அந்த சீலையும் எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திரை சிலை ஓவியம்னா பழங்காலத்துலேருந்தே இருக்குது. ஓவிய எழினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சித்திர சபையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த துணி ஓவியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்தே இருக்குது. ஓவியம் வரைகிறதுக்குன்னு பயன்படுத்தப்படக்கூடிய துணிகள் நிறையா இருக்குது. அதில் ஒரு 4 வகையான பார்ப்போம். எழினி. ஓகேனா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் எழினி. திரை சீலை இதுவும் நம்ம சொல்லியிருக்கேன். இது வந்து நாடகத்துலேயும் வீடுகள்லையும் பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து கிழி, படாம் அப்படின்னு ஒரு 4 வகையான துணிகள் இருக்குது. இந்த 4 வகையான துணிகளில் தான் நம்ம ஓவியம் வரைய முடியும். எழினி, திரை சீலை, கிழி, படாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சான்றுகள் கிடச்சிருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் சான்றுனா அது சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சீவக சிந்தாமணியோடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். அதனுடைய கதை மாந்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவகன். இந்த சீவகனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 வகையான திருமணங்கள் நடக்கும். அதில் ஒரு பெண் தான் குணமாலை. ஸோ இந்த குணமாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நடந்து போகும்போது யானையை பார்த்து இவங்க பயப்பட்டாங்க. அந்த காட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீவகனுக்கு அப்படியே கண்ணில் பதிஞ்சிருக்கு. அதை வந்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்கான்னா தான் வீட்டுக்கு வந்து ஒரு துணியில் வச்சு அதை வரைஞ்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த செய்தியை சொல்லக்கூடியது சீவக சிந்தாமணி. அப்போ சீவக சிந்தாமணி காலத்துலேயும் நமக்கு துணியில் வரையப்பட்ட ஓவியங்களுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சீவக சிந்தாமணியோடைய காப்பியத்தில் குணமாலை அப்படின்ற ஒரு தலைவி வருவா. அவள் யானையை பார்த்து மிரண்ட காட்சியில் பயந்த காட்சியை அஞ்சிய காட்சியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா சீவகன் ஓவியமாக திரை சிலையில் வரைஞ்சிருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த ஓவியத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். துணி ஓவியம், அதாவது திரை சிலை ஓவியம், எழினி ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலத்தில் இந்த ஓவியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இருக்குது. இன்னமும் திரை சிலையில் வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்கான பேர் வந்துட்டு வேறையாக வச்சுருக்காங்க. திரை சிலை ஓவியம், எழினி ஓவியம், படாம், இந்த மாதிரி கிழி இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓவியத்துக்கு பேர் கலங்காரி ஓவியம், கலம்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியத்துக்கான பெயர் இருக்குது. இந்த பெயரில் வரக்கூடிய துணி ஓவியம் எந்தெந்த மாநிலத்தில் வரையப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும் இருக்கக்கூடிய ஓவியர்களால் கலம்காரி அப்படின்னு பெயரை வச்சு துணி ஓவியம் இன்னமும் வரையப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை இந்த கலம்காரி. எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம், ஆந்திரா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேரில் இன்னுமே இந்த துணி ஓவியங்கள் வரையப்பட்டு வருது. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வதாக நம்ம பார்க்கக்கூடியது ஸோ ஓலைச்சுவடி ஓவியம். நம்ம எல்லாத்தையும் தெரியும் ஓலைச்சுவடியை வச்சு நம்ம எழுத தான் முடியும்.
சங்க காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியம் எழுதுறதுக்கு ஓலைச்சுவடிகள் தான் பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போதே புள்ளி எழுத்து வைக்கிறதா, புள்ளி வச்சா சுவடி வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி எழுத்தை தவிர்த்திருக்காங்க. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடியதான் இந்த ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடியிலையும் நம்ம மக்கள் பழங்கால மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ நுட்பமாக வரைஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் சொல்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஓலைச்சுவடியில் புள்ளி எழுத்து வச்சாலே அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி எழுத்து வைக்க மாட்டாங்க. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படி வளைச்சி எழுதுனா கூட ஓலை இது ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எழுதும்போதே சென்சிட்டிவாக தான் எழுதுவாங்க. அப்படியேப்பட்ட ஓலைச்சுவடியிலையும் நம்ம மக்கள் வந்துட்டு பழங்கால மக்கள் ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஓலைச்சுவடியில் வரைகிறது. ஓகேங்களா? இப்போலாம் நம்ம தாளில் வரையும் போதே பல தவறுகள் வருது. நம்ம எரேசரை வச்சு அழைச்சிடறோம். பட் அந்த காலத்துலலாம் பார்த்துக்கோங்க, ஒரு ஓலைச்சுவடியை பக்குவப்படுத்துறதுக்கு பல காலம் ஆகும். அதை பக்குவப்படுத்தி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓலைகள் கிழியாத அளவுக்கு வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஓவியம்னா அது இந்த ஓலைச்சுவடி ஓவியம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஓலைச்சுவடி ஓவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டு ஓவியமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு வண்ணங்கள் பூச மாட்டாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்ணம் பூசுகிற பர்சன் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கோட்டோவியம் வண்ணப்பூச்சி ஓவியம் இது ரெண்டுமே ஓலைச்சுவடியில் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெரும்பாலான ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண காட்சிகள். ஓகே, ஸோ புராணங்கள் இதிகாசங்கள் இதை மட்டும்தான் இந்த இப்போ ஓலைச்சுவடியில் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைஞ்சிருக்காங்க. அப்படி வரையப்பட்ட ஓவியத்தில் என்ன செய்திகள் அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புராண செய்திகள் அதிகமாக காணப்படுது. இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் அழிஞ்சிட்டு வருது. அவங்க வச்சுருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடிகள் கரையான் அரிச்சு பூச்சி அரிச்சு அது வந்துட்டு அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்க முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேங்களா? ஸோ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஏராளமான ஓலைச்சுவடிகள் இன்னமும் இருக்குது. ஓலைச்சுவடி ஓவியங்களை போயிட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். அங்கே பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓலைச்சுவடி ஓவியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செப்பேட்டு ஓவியம். ஓகேங்களா? ஸோ இந்த செப்பேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்காலத்தில் ஒரு ஆவணமாக பயன்படுத்துவாங்க. ஒருத்தவர்கிட்டருந்து இன்னொருத்தவருக்கு லேண்டு நிலத்தை மாற்றும் போதோ இல்லை அரசர் வந்துட்டு தன்னுடைய ஆணைகளை வந்துட்டு பிறப்பிக்கும் போதோ இந்த செப்பேடுகளில் எழுதி அந்த செப்பேட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பத்திரப்பதிவு நடக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து செப்பேடு தான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா எழுத தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த செப்பேட்டுலேயும் வரைஞ்சிருக்காங்க. செப்பேடு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வரையக்கூடியதுக்கு ஒரு ஓலைச்சுவடியை கம்பேர் பண்ணும்போது செப்பேட்டில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வரையலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓலைச்சுவடியை கம்பேர் பண்ணும்போது செப்பேட்டில் நம்ம வரையக்கூடியதுக்கு என்ன ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பேடுகள் வந்து கிழிஞ்சு போகாது. ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த செப்பேட்டில் என்னதுன்னா உளி கொண்டு வரைவாங்க. அங்கே எழுத்தாணி கொண்டு வரைஞ்சிருக்காங்க ஓலைச்சுவடியில். இந்த செப்பேட்டில் உளியை கொண்டு வரைஞ்சிருக்காங்க. ஸோ அங்கே ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புராண காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செப்பேட்டில் நீர்நிலைகள், விலங்கு, கொடிகள், பறவைகள் அப்படின்ட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க இந்த செப்பேட்டு ஓவியத்தில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தந்த ஓவியம். ஓகேங்களா? ஸோ தந்தம் யானையோடைய தந்தத்தில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ யானையோடைய தந்தத்தில் ஓவியம் வரைகிறதுல இன்னமும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் யானைகளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. யானைகள் அதிகமாக உள்ள மாநிலம். ஓகேங்களா? ஸோ அந்த மாநிலத்தில் அதாவது வயது முதிர்ந்து இறந்த யானை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வயது முதிர்ந்து இறந்த யானையோடைய தந்தத்தை எடுத்து அந்த தந்தத்தை பக்குவப்படுத்தி அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெயிண்ட் அப்படின்னா நீர் வண்ணங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் பெயிண்ட்டை வச்சு பல வகையான ஓவியம் வரைவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரண்மனையில் வச்சுருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா சில பணக்கார வீடுகளில் ஓகேங்களா செல்வந்தர்கள் எல்லாமே இந்த மாதிரி தந்த ஓவியத்தை வாங்கி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தந்த ஓவியம்ன்றது யானையோடைய தந்தத்தில் வரையப்பட்ட ஓவியம். வயது முதிர்ந்த யானை. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. வயது முதிர்ந்த யானை இறந்த பிறகு அந்த யானையோடைய தந்தத்தை எடுத்து அதில் நீர் வண்ணங்கள் அதாவது வாட்டர் பெயிண்ட் இதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. தந்த ஓவியம் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஓவியம்.
ஓகேங்களா. ஸோ கண்ணாடியில் முகம் தான் பார்க்க முடியும். பட் அதில் ஓவியத்தை வரையலாமா அப்படின்ற செய்திகள் நமக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தும். கண்ணாடிகளில் பார்த்தீங்கன்னா வண்ணத்தை கொண்டு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா கண்ணாடிகளில் வரைகிற பழக்கம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கண்ணாடிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ அப்படியே போடுவாங்க. அதில் வந்துட்டு கலர் இல்லாமல் இது பண்ணுறது இன்னுமே வழக்கத்தில் இருக்குது. இந்த கண்ணாடி ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஓவியத்தை காட்டிலும் நமக்கு அழகாக இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது உருவமும் தெரியும் ப்ளஸ் ஓவியமும் தெரியும். ஓகேங்களா. ஸோ கண்ணாடி ஓவியம் மற்ற ஓவியத்தை காட்டிலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்ணாடி ஓவியமும் ஓலைச்சுவடி ஓவியமும் ஈக்குவல் தான். ஓகேங்களா. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கண்ணாடி உடஞ்சிரும், அங்கே ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இதில் வரையணுன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு பாருங்கள். இன்னமும் கண்ணாடி ஓவியம் வரைஞ்சிட்ருக்காங்க. கண்ணாடி ஓவியம் மிகுதியாக காணப்படும் மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இன்னமும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஓவியங்கள் அதிகமாக வரையப்பட்டு வருது. ஓகேங்களா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாள் ஓவியம். ஓகேங்களா. பேப்பர். ஸோ இது வந்து தற்காலத்தில் வரையக்கூடியது. இதில் பல வகையான ஓவியங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த தாள் ஓவியத்தில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஸோ கோடு வச்சு வரைவாங்க, வாட்டர் பெயிண்ட் வச்சு வரைவாங்க, ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு வரைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ வண்ணமே கலவாமல் கரி துண்டுகளால் வரைகிறது இருக்குது. இப்படின்னு ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா அந்த தாள் ஓவியத்தில் வந்திருக்கு. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ஓவியத்தை வரைகிறத பார்த்துட்டோம். ஸோ மரத்தில் வரைகிறதுக்கு அதுக்கடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாள் ஓவியம் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த காலத்தில் தற்காலத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. ஓகே, தாள்களில் வரையப்படக்கூடிய ஓவியத்தோட வகைகள் பார்த்திங்கன்னா கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம். கோட்டோவியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வண்ணம் கலவாமல் வரையக்கூடிய ஓவியம் தான் கோட்டோவியம், புனையா ஓவியம், மென்கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கலர்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டு வரைவாங்க. இது கோட்டோவியம். அடுத்து வண்ண ஓவியம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்கும். வண்ண ஓவியத்தில் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஸ்கெட்ச் வச்சு வரைகிற கலர் இருக்குது, ஸ்ப்ரே வச்சு வரைகிற கலர் இருக்குது, வாட்டர் பெயிண்ட்டை வச்சு வரையக்கூடிய கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வண்ண ஓவியங்கள் இருக்குது. நவீன ஓவியம். அது என்ன நவீன ஓவியம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிறுக்கல்கள். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு நம்ம கிறுக்கி வச்சுருந்தாலே அது வந்துட்டு ஓவியமாக இருக்கும். அந்த மாதிரி நவீன ஓவியங்களும் இந்த தாள்களில் வரையப்பட்டு வருது. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாள்களில் வரையப்படக்கூடிய ஓவியத்தோடைய வகைகள் பார்த்திங்கன்னா கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் அப்படின்னு 3 வகையில் பிரிக்கலாம். ஸோ இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிக்கோல். ஸோ அந்த கரிக்கோலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோட்டு ஓவியத்தை வரையலாம். ஓகேங்களா. ஸோ அந்த கோட்டு ஓவியத்தை வரைகிறது ஜஸ்ட் ஒரு கரிக்கோல் போதும், அதாவது பென்சில் இல்லை ஏதாவது ஒன்று. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு கோட்டு ஓவியத்தை வரைஞ்சிடலாம். வண்ண ஓவியம் வரைகிறதுக்கு நமக்கு தேவை நீர் வண்ணம். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா வாட்டர் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வண்ண ஓவியத்தை வரையலாம். நவீன ஓவியத்தை வரைகிறதுக்கு இந்த கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம், இந்த இது எல்லாமே போதும். ஓகேங்களா. ஸோ அப்போ தாள் ஓவியன்றது பார்த்திங்கன்னா தற்காலத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பரவலாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம்னா அது தாள் ஓவியம். இந்த தாள் ஓவியம் வரைகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பொருட்கள் தேவை. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம். ஸோ நீர் வண்ணம்னா வாட்டர் பெயிண்ட், எண்ணெய் வண்ணம்னா ஆயில் பெயிண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த தாள்களில் வரையப்படக்கூடிய ஓவியத்தோட வகைகள் பார்த்திங்கன்னா கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் அப்படின்ட்டு நிறையா வகைகள் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஓவியம்னா கருத்துப்பட ஓவியம். ஓகேங்களா. ஸோ கருத்து படம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மேகசின், அதாவது பத்திரிகைகள் இருந்தது. ஓகே, ஆங்கிலேயரை விமர்சனம் பண்ணுறதுக்காக நிறையா பத்திரிகைகள் வந்தது. எழுத்து மூலியமாக விளக்கறதை காட்டிலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் விளக்குவதை காட்டிலும் இப்போ ஓவியத்தால் விளக்குனா மக்களுக்கு எளிதாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புலேயே பார்த்துருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா மேகசின், அதாவது பத்திரிகைகளில் நமக்கு எழுத்து இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். இதால் உணர்த்திட்டு வந்தாங்க. மக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்றடையலை. இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம படமாக வரைஞ்சா, ஒரு கருத்தை விளக்குற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சா மக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை முதல்ல எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கருத்து படத்தை ஃபஸ்ட்டு அமைக்க தொடங்கியவர் யாருன்னா பாரதியார். எந்த இதழில் தொடங்கினான்னா அவருடைய இந்தியா அப்படின்ற இதழில். ஓகேங்களா. கருத்து படம் அமைக்கும் முறையை முதலில் தொடங்கியவர் பாரதியார். பாரதியார் எந்த இதழ்களில் கருத்து படத்தை அமைக்க தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதழில் கருத்து படத்தை அமைக்கிறதுக்காக வழிவகை செஞ்சாங்க. ஸோ அந்த கருத்து படம் மேக்சிமம் எதை பற்றி பேசணும்னா அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்கும். எதற்காக இந்த கருத்து படம் வந்ததுன்னா
பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் புரியும் வண்ணம் இருக்கக்கூடியது தான் இந்த கருத்து படம். ஓகேங்களா? ஸோ படிக்கக்கூடிய இந்த மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட்டை ஃபுல்லாகவே படிப்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வந்ததுன்னா அந்த செய்தித்தாளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாகவே படிச்சிருவாங்க. படிக்காத பாமர மக்கள் இந்த ஒரே ஒரு படத்தை, இந்த ஒரே ஒரு ஓவியத்தை பார்த்தாலே போதும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது படிக்காத பாமர மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கருத்து படம். இந்த கருத்து படம் பெரும்பாலும் எதிரில் சொல்கிறாங்கன்னா அரசியல் கருத்துக்களை எளிமையாக சொல்கிறதுக்காக வரப்பட்ட ஒரு ஓவியம் தான் கருத்து படம். ஸோ இந்திய இதழில் பாரதியார் முதல்ல இந்த கருத்து படத்தை வரைய தொடங்கினார். ஓகேங்களா? கருத்து படத்துக்கு முன்னாடி இவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருத்து படம் பல்வேறு செய்திகளில் வந்துட்டுருக்கு. நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். டீ கடை பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் இருக்கும். ஸோ கன்னித்தீவு அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படம்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. இந்த கருத்து படத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியே பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கருத்து படத்தை எந்த இதழில் வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து படத்தோடைய முன்னோடி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாரதியார், இந்தியா இதழில். ஓகேங்களா? ஸோ இந்த கருத்து படத்தோடைய மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம். ஓகே. ஸோ இப்போ கேலி சித்திரம் அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஓவியம். ஓகேங்களா? இந்த கேலி சித்திரம் தான் கருத்து படத்தோடைய ஒரு பரிணாம வளர்ச்சி கேலி சித்திரம். பேரில் இருக்கு பாருங்கள், கேலி சித்திரம். கேலின்னா என்னது? கேளிக்கையான. சித்திரம்னா ஓவியம். அதாவது கேளிக்கையான ஓவியம். மனித உருவத்தை விந்தையான தோற்றங்களால் நகைச்சுவையாக தோன்றும்படி வரைவது தான் கேலி சித்திரம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஒல்லியாக இருக்கணும்னா நல்லா குண்டாக காட்டுறது, இந்த மாதிரி அவனை விந்தையாக, ஓகேங்களா, அவனுடைய உருவத்தை விந்தையாக காட்டுறதுக்கு பேர் தான் கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரம் தான் எதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கருத்து படத்தோடைய பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நவீன ஓவியம். ஓகே. ஸோ நவீன ஓவியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது தற்காலத்தில் வரைஞ்சிட்டு வராங்க. இந்த நவீன ஓவியம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே புரியாது. ஓகேங்களா? கிறுக்கல்களாக இருக்கும், கோடுகளாக இருக்கும், ஏதாவது ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவியத்தில் நன்கு புலமை பெற்றவங்க தான் அந்த ஓவியத்தை வந்துட்டு அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவியக்கலையில் மிக புதுமையான ஒரு சிறப்பம்சம் தான் நவீன ஓவியம். ஓகேங்களா? ஸோ ஓவியக்கலையில் புதுமையான சிறப்பம்சம் தான் நவீன ஓவியம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்வையில் புதிய கருத்தை வெளிப்படுமாறு அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மக்கள் பார்க்குற பார்வையில் புதிய கருத்தை வெளிப்படக்கூடியது தான் நவீன ஓவியம். பார்வையாளருடைய மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி கோடுகளாகவோ கிறுக்கல்களாகவோ வரையக்கூடிய ஓவியம் தான் நவீன ஓவியம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தற்காலத்தில் ஃபேமஸாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஓவியம். இதை வந்துட்டு விற்கிறதுக்கும் செய்கிறாங்க. இதனுடைய இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிறுக்கி இதில் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா கோடுகள் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கான விளக்கமும் அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஓவியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவிய புலமை பெற்றவங்களால் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகே. ஸோ இந்த 10 வகையான ஓவியத்தை நம்ம பார்த்தாச்சு. இதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு நாட்காட்டி ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இது அந்த 10 வகையில் வராது. இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நாட்காட்டி ஓவியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்காட்டி அப்படின்னா நமக்கு டெய்லி, அதாவது நாட்களை காட்டக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நாட்காட்டி நாள்களை காட்டக்கூடியது நம்ம கேலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ இந்த கேலண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல முறையில் இருக்குது. இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியத்தை வந்து வரைஞ்சிட்டு வராங்க. இந்த நாட்காட்டி ஓவியம் வரையக்கூடிய முறையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பஜார் பெயிண்டிங். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாட்காட்டி ஓவியத்தை வரையக்கூடிய முறைக்கு பேர் பஜார் பெயிண்டிங். நாட்காட்டின்னா நமக்கு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்டு வராங்க. இந்த ஓவியத்தை வந்து பஜார் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த நாட்காட்டி ஓவியத்தை வரைகிறதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைய ராஜு அப்படின்னு ஒரு பர்சன் தான் முன்னோடி. ஓகேங்களா? ஸோ நாட்காட்டி ஓவியத்தை வரையக்கூடியதுக்கான முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைய ராஜு. ஓகே. நாட்காட்டி ஓவியத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாட்காட்டியில் அதிகமாக யாருடைய ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. ஸோ ஓவியத்துக்கே ஒரு இலக்கணம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா. ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் அவ்வளோ சிறப்பானது. அவருடைய ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்காட்டியில் வரைஞ்சிட்டு வராங்க. நாட்காட்டி ஓவியத்துக்கு சிறந்த ஓவியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மாவுடைய ஓவியம். நாட்காட்டி ஓவியத்தில் சிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைய ராஜு. நாட்காட்டி ஓவியத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஜார் பெயிண்டிங். ஓகேங்களா? ஸோ யார் இந்த ராஜா ரவிவர்மா? இவருடைய ஓவியம் மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கலை நுணுக்கத்தை இந்திய கதை மரபுகளோடு இணைத்து ஓவியத்தில் ஒரு புதுமை புகுத்தியவர் தான் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பிய கலை நுணுக்கத்தை இந்திய கதை மரபுகளில் இணைச்சி ஓவியத்தில் ஒரு புதுமையை புகுத்தியவர் தான் ராஜா ரவிவர்மா.
ஸோ நாட்காட்டி ஓவியம் பார்த்திங்கன்னா இப்போது ஃபேமஸாக வந்துட்டுருக்குது. ஒவ்வொரு காலண்டர்லேயும் நாட்காட்டி ஓவியங்கள் வரைஞ்சிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ புனையா ஓவியத்தை பற்றி நமக்கு இலக்கியத்தில் பல செய்திகள் இருக்குது. புனையா ஓவியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வண்ணம் கலவாமல் வரையக்கூடிய ஓவியம் தான் புனையா ஓவியம். இந்த புனையா ஓவியத்தில் பழங்கால இலக்கியத்தில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடையில் இந்த செய்தி காணப்படுது. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் ஒரு காப்பியத்தில் அந்த செய்திகள் காணப்படுது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் நெடுநல் வாடை, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. ஓவியத்தை பற்றி இலக்கியத்தில் பல வகையான செய்திகள் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பரிபாடலில் இடம்பெற்றுள்ள செய்திகள். ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவியம் தெரிஞ்ச ஒருத்தவன் தெரியாதவனுக்கு விளக்குறான். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓவிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவியம் தெரிஞ்ச ஒருத்தவர் ஓவியம் தெரியாத ஒருத்தவருக்கு விளக்குறாரு. ஓகேங்களா? இந்த செய்தி எங்கே இருக்குன்னா பரிபாடலில் இருக்குது. அந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா, இன்ன பல பல எழுதுநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். துண்ணுணர்னா தெரிஞ்சவர் சொல்கிறதுக்கும், ஸோ சொல்லி அறிவுறுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற கலைகள், அதனுடைய தொடர்ச்சியாக சிற்பக்கலை, ஓவியக்கலை பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொல்காப்பியம், திருக்குறள் பார்க்கலாம். நன்றி.